எனக்கே விபூதி அடிக்க பாக்குறலன்னு அம்மனோட மைண்ட் வாய்ஸா இருந்திருக்கும். 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்மன் கோவில்ல 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகை மற்றும் உண்டியலை உடைச்சு பணம் திருடு போயிருக்கு. இத பத்தி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த நடுக்குப்பம் பகுதியில 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு. இந்த ஆலயம் கடந்த ஜனவரி மாதம் புதுப்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமும் நடந்துச்சு. கிராம மக்கள் பாத்தீங்கன்னா டெய்லி வந்து வழிபட்டுட்டு போவாங்க. இந்நிலையில இரவு வழக்கம் போல பூஜை பண்ணிட்டு வழிபட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில வந்து கோவிலை திறந்து பார்த்தா கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டும் கதவுகள் திறந்தும் கோவில்ல இருக்கிற பூஜை பொருட்கள் சிதறிய நிலையில இருந்திருக்கு. இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் ஷாக் ஆயிருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இளைஞர் ஒருத்தர் அம்மன் கழுத்துல இருக்கிற தங்க தாலி மற்றும் முண்டியலை உடைச்சு எடுத்துட்டு போற காட்சி பதிவாயிருக்கு. கோவிலையே சுத்தி சுத்தி வராருங்க. ஐயோ சிசிடிவி கேமரா வேற இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. முகத்துல வந்து கர்ச்சீஃப்லாம் கட்டியிருக்காரு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் அந்த கிராம மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஏசி கோச், ஸ்லீப்பர் கோச் இதுல பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்காமே. குறிப்பிட்ட இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துக்குள்ளதான் தூங்கணும். அதை மீறினா ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரயில்வே துறை அறிவிச்சதா சொல்லப்படுது. ரயில்ல பயணிக்கக்கூடிய பயணிகள் தூங்குறதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்காமே, அது உங்களுக்கு தெரியுமா?